ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாகாபா ஆனந்த் ஆவேசமா வாட்டர்மெலன் ஸ்டார் மீது ஒரு புகார் அளிச்சிருக்காரு. அதாவது அநாகரிகமான பெண்கள் கிட்ட அநாகரிகமா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார்க்கு மேல ஒரு புகார் வந்திருக்கு. சரி, அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்க ஒரு முக்கியமான சர்ச்சை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்ற ஒரு நபர், அதாவது நம்ம திவாகர். விஜய் டிவியில் பிக் பாஸில் பார்த்துருப்பீங்க. அவர் ரொம்ப ஃபேமஸான ஆளு தான். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, விஜய் டிவி பிரபலம் மாகாபா ஆனந்த் மேலே ஒரு புகாரை கொடுத்துருக்காரு. இதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக நம்ம மாகாபா ஆனந்த் இப்போ ஒரு புதிய அதிரடியான விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு. அதில் பல அதிர்ச்சியான உண்மைகளும் உடஞ்சிருக்கு. அது என்னங்கிறத விரிவாக பார்ப்போம். திவாகர் சைடு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் மாகாபா என்ன தாக்கிட்டாரு. இன்னொன்று, என்னோட வளர்ச்சி பிடிக்காம அந்த வளர்ச்சியை தடுக்கவும் பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி புகார்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. இந்த நபர் ஒரு குற்றச்சாட்டு வச்சார். ஆனால் அதுக்கு மாகாபா என்ன சொல்கிறாருன்னா, அவரோட வளர்ச்சிக்கு மேலே எனக்கு எந்த பொறாமையும் இல்லை, அவர் வளர்ந்தால் தானே நான் பொறாமப்படுறதுக்கு அப்படின்னு நக்கலாகவும் பதில் கொடுத்துருக்காரு. உண்மையான காரணம் என்னென்னா, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த நபர் அங்கிருந்த நடிகைகள் கிட்ட அநாகரிகமாக நடந்திருக்காரு. அதை மீடியா பார்த்துட்டு அவங்கள வெளியே அனுப்பிச்சிருச்சு. ஆனால் அவர் வெளியே போனதுக்கு காரணம் மாகாபா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இந்த பொய் புகாரெல்லாம் கொடுத்துட்டாரு. இன்னொன்று, மது அருந்திட்டு ஷூட்டிங்கில் அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி புகாரும் கொடுத்துருக்காரு. இதை கேட்டுட்டு மாகாபா ஆனந்த் பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டாரு. யாராவது மது அருந்திட்டு வேலை செய்ய முடியுமா? 18 மணி நேரம் நான் நின்று வேலை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மீடியாவுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. கடைசியாக இந்த பிரச்சனை இப்போது சட்ட ரீதியாக போயிட்டு இருக்கு. மாகாபா கிட்ட மீடியாக்கள் எல்லாமே கேட்டிருக்காங்க. அவரோட பக்கத்து நியாயத்தையும் சொல்லிட்டாரு. இன்னொன்று, என்கிட்ட ஆதாரமும் இருக்குது, என்கிட்ட வீடியோ ப்ரூஃப் கூட இருக்குது, அவர் என்னென்ன ரகலை பண்ணார் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மாகாபா ஆன்சர் பண்ணியிருக்காரு. இந்த விவகாரத்தில் நீங்கள் யார் பக்கம்? மாகாபா சொல்கிறது சரியா, இல்லை அந்த நபர் சொல்கிறது சரியா? உங்களோட கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.